கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம சங்கீதம் 1:5 வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட பேசுது. அதன்படி நம்ம நடந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே தான் நம்ம வசனங்களை தியானிப்போம். சங்கீதம் 1 டெய்லி படிக்கிறது தானே, நம்ம மனப்படமாக செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சாலும் நிறைய கருத்துக்களை நம்ம படிக்கும் பொழுது அதில் நிறைய ஆண்டவரும் நம்மளோட பேசி நம்மளை நடத்துவார். அதனால் இதை தியானிப்போம். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு எழுதிச்சிருக்கிற வசனத்தை இன்னைக்கு தியானிப்போம். ஆண்டவர் கற்றுச்சதை நம்ம கடைபிடிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உடைய வசனம் எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் எங்களை பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிற சுவாமி. அதுபோல் நீங்கள் பாதை காட்டுகிறவர், நியாயம் தீர்க்கிறவர், நேரான வழியிலே சென்று எங்களை நியாயம் தீர்க்க வருகிறவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்களுக்கு தகப்பனாக இருக்கிறபடியால் அந்த நீதியின் வாழ்க்கையில் ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அதை நாங்கள் முன்மாதிரியாக வைத்து நடக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி. அதுக்கு எதிராக வருகிற பொருளாதார சத்துருவின் எல்லா திட்டங்களையும் எங்களுக்கு மேற்கொள்ளத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. வசனத்தின்படி நாங்கள் நடக்கும் பொழுது எந்த இடையூறு வந்தாலும் அந்த இடையூறுகளை எல்லாம் மாற்றி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நீங்கள் பிரசன்னத்தினால் நிறைத்து நடத்த போவதற்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த சிங்காசனத்திலே வீட்டிற்கு தேவனுடைய பிள்ளை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரை வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் தேவனால் முடியும் என்று அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்யுங்க. விசுவாச குறைகள் இருக்குமானால் ஆண்டவரே அந்த விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக நிலை நிற்க எங்களுக்கு வேண்டிய தைரியத்தையும் ஞானத்தையும் பலனையும் தந்து எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். வசனங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு பேசி எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிரயோஜனமாக இருக்க எங்களுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கவும் எங்களுக்கு உதவி செய்து வழிநடத்தவுமா ஜெபிக்கிறேன். துதிக்கிற ஸ்தோத்திரிக்க துதி வேணும் மகிமையெல்லாம் நமக்கே செலுத்துது. ஏசுரஜன் அந்த ஜெபங்கள் பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்தில் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். லூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம்.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயலிது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயலிது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை,
அல்லேலூயா, வெற்றி உண்டு. இன்றைக்கி நம்ம சங்கீதம் 1:5 தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நீங்கள் முதல்ல படிச்சிடலாம். சங்கீதம் 1:5. துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பது இல்லை. ஆண்டவர் சொல்கிறது பாருங்கள். துன்மார்க்கரை பற்றி நிறைய நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். துன்மார்க்கம்னா என்னன்ட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கவங்க நியாய தீர்ப்பை பற்றி எந்த இடத்துலையுமே நம்ம ஒருத்தர்கிட்ட போய் கேட்டோம்னாக்கி நீதி செய்கிறோம் நியாயம் தீர்ப்பேனா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லும் பொழுது அது சரியான நியாய தீர்ப்பாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற நியாய தீர்ப்பு என்னென்னா, நம்ம நம்முடைய அந்த ஆண்டவர் நியாய தீர்க்க வருகிறவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அவன் செய்கிற தகுதி அவன் என்னென்ன செய்யிருக்கானோ அதற்கேற்ற பலனை கொடுக்குறவராக நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு. நான் போகிறேன் திரும்ப வருவேன்னு சொல்லி அந்த நியாயத்திற்கு வருகிற ஒரு தகப்பனா நம்முடைய தகப்பன் இருக்கிறதுனால நம்ம வேதத்தை படிக்கும் பொழுது நம்ம மற்ற காரியங்களுக்கு எதுக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தியானிக்கணும். நம்ம ஆண்டவர் நியாயத்திற்கு வருகிறவர். அப்போ நம்ம நியாய தீர்ப்பில் நாம் நிற்க போகிறோம். ஆண்டவர் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதை நியாயத்திற்கு வருகிற தேவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். அப்போ நம்மளோட வார்த்தை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி இவங்க என்ன செய்வாங்க, நியாய தீர்ப்பு நாட்களில் நாம் நிற்கணும். நம்ம நிற்கிறதுக்கு தைரியமாக அவர்கிட்ட நம்ம போகிறதுக்கு நம்ம தைரியமாக நிற்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறது. துன்மார்க்க நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டான் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவர் என்ன செய்ய வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் இந்த நியாய தீர்ப்பு என்னது, நியாய தீர்ப்புனா என்னது, நமக்கு என்ன நடக்கும், நம்ம எப்படி வாழணும், எப்படி நம்ம மற்றவங்களோட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய நம்ம வசனத்தை தியானிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கற்றுத்தரதை நம்ம உணர முடியும். சங்கீதம் 96:13 பார்த்தீங்கன்னா பூமியை நியாயத்திற்கு வருகிறவர். அப்போ பூமி அனைத்தையும் நியாயத்திற்கு வருகிற ஒரு நல்ல ஒரு ஆண்டவராக இருக்காரு. அப்போ எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்க வருவேன்னு சொல்லுவார். நியாயம்னா என்னது, நம்ம இப்போ நடக்கிற காரியங்கள்லாம் நடக்கும்போது நிறைய பார்த்தீங்கன்னாக்கி அது நியாயமாக நடக்குதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி நீ என்ன நியாயமாகவே செய்யலை, எனக்கு அநீதி செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நியாயமாக செய்யாதபடி நிறைய காரியங்கள் உலகத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தாராம், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறவர். நியாயம்னா நீதியுள்ள நியாயாதிபதியாக நம்ம ஆண்டவர் வரும் பொழுது நம்ம எப்படி செஞ்சுருக்கோம், எப்படி அதுக்கேற்ற பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிற பலனை தரக்கூடிய நியாயாதிபதியாக நமக்கு வர்றாரு. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிறது நம்ம வாழ்க்கையில் அவர் நியாயத்துக்கு வருவாருங்கிற அந்த பயத்தோட அவர் என்ன நம்மளை நடத்தணும்னு சொல்லி நம்மளை படைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்ம அந்த நியாயாதிபதியாக வரும் பொழுது நாம் வெட்கப்படாமல் அவர் முன்பாக நல்லா நிற்க முடியுங்கிறத சொல்கிறாரு. அப்போ 98வது சங்கீதம் அதே 98:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமி ஜனங்களை அங்கே பூமியை நியாயத்துக்கு வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்களை நிதானத்தோடும் நியாயத்திருப்பார். அப்போ ஜனங்களை எல்லா ஜனங்களையும் நியாயத்துக்கு வருகிற ஒரு நல்ல மேய்ப்பராக நல்ல தகப்பனாக இருக்கிறார். அப்போது ஜனங்களை நிதானமானாக்கி அவங்க செய்கிற காரியங்களை எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா இப்போ நியாயத்திருக்கிற வராங்கன்னாக்கி அவங்க நியாயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய தெரியும் உலகத்தில் நடக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படி நிதானமாக நியாயத்துக்கிறாருன்னா அவர் சரியாக செய்கிறவர். நிதானம்னாலே என்னது, அது சரியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம ஒரு இடத்த பார்த்தோம்னாக்கி ஒரு வேலையை செய்யும் பொழுதோ ஏதோ பார்த்திங்கனாக்கி அதை சரியாக செஞ்சுருக்கோமான்னு சொல்லி ஒரு 2 திரும்ப பார்த்துக்கலாம். அதனால தப்பே கிடையாது. நம்ம சரியாக செய்யாமல் இருந்தோம்னாக்கி அதை நம்ம சரி செய்யக்கூடிய காரியங்களை நம்ம செய்யணும். அப்போ ஆண்டவர் இருந்துச்சதுனா நிதானமாக செய்கிறாராமா. நிதானமாக ஜனங்களை நிதானமாக நியாயம் திருப்பார் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அப்போ நிதானமாக நியாயம் திருக்கும்போது நாம் அதுக்கேற்ற பலனை கொடுக்குற பிள்ளைங்களாக நம்ம வாழறதுக்கு நம்ம முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். உலகத்தை நியாயத்துக்கு வருகிறான்னு சொல்லி பார்ப்போம், பூமியை நியாயத்துக்கு வருதான்னு பார்ப்போம், நிதானமாக இப்போ ஜனங்களை நியாயத்துக்காருன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இந்த இடம் நம்ம செய்யணும்னாக்கி நம்ம பாவம் வருத்தம் இதெல்லாம் நம்ம அந்த ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நான் வரும்போது செய்வேன் நியாயம் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வானமும் பூமியும் புதிதாக்கப்படுகிற நேரத்தில் தான் ஆண்டவர் நியாயத்துக்கு வருவார். அப்போ பூமியெல்லாம் அவர் தான் ஆளுகை செய்வார். அவர் மாத்திரம்தான் ஆளுகை செய்வார். இப்போ இருக்க சட்டங்களோ மற்ற
எல்லா காரியங்களும் மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட எந்த சட்ட திட்டங்களோ அந்த ஆண்டவர் நியாயத்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏண்டா ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வேற, மனுஷனுடைய நியாயத்தீர்ப்பு வேற. மனுஷனுடைய நியாயத்தீர்ப்பு ஒரு சரியானதாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் வரும் பொழுது நான் நியாயத்திருக்கிறத பூமியை நியாயந்திருப்பேன், ஜனங்களை நிதானமாக நியாயந்திருப்பேன், எல்லாம் பூமி வானம் பூமி எல்லாம் புதிதாக மாறி அவருடைய ஆளுகைக்கு நம்ம போயிடுவோம். அந்த ஆளுகைக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா, நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய காரியங்களை கற்றுத்தருவார். இப்போ சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி தாவீது நிறைய காரியங்களை ஏன் கற்றுத்தருகிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலாவது இடத்த கொடுத்து அதை நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற காரியத்தை அவர் செஞ்சதுனால நிறைய சங்கீதங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தாவீது அதுதான் சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 119:43 பார்த்தீங்கன்னாக்கி நான் இந்த சத்தியத்தை வசனத்தை பேசுறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. காத்திருந்து நான் நியாயத்திற்காண்டி காத்திருக்கேன். ஆண்டவர் நியாயத்துக்கு வருவாரா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம நியாயத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கோமா? இல்லாட்டா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருந்தால் ஆண்டவரே இந்த நியாயத்திற்கு வந்துட்டு நான் இன்னைக்கு வந்துச்சுன்னாக்கி இன்னைக்கே நீங்கள் நியாயத்திற்கு வந்துட்டீங்கன்னா நான் தயாராக இருக்கேன்னா நான் அந்த 10 கன்னிகை கதையை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் படிச்சிங்கனாக்கி அதில் ஆயத்தமாக இருந்தவங்க தான் ஆண்டவரை சந்திக்க போனாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ தாவீது என்ன சொல்லியிருக்கா, நான் காத்திருக்கேங்காரு. அந்த நியாயத்திற்கு வர்றதுக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன், நான் ரெடியாக இருக்கேன், நான் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு என்ன என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கீங்க, அதனால் நான் இதுக்கு நான் காத்திருக்கேன்னு சொல்லி பயம் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தியானிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 119 20வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த நியாயத்திற்கு பயப்படுகிறேன் அப்படிங்காரு. அப்போ அந்த பயம் நமக்கு இருக்குதா? ஆண்டவர் வந்தாருன்னா நாம் இந்த நியாயத்திற்கு வரும்பொழுது நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தைரியமாக நிற்க முடியுமா? நம்ம அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? அவர் எப்படி நடத்தணும்னு சொல்லி காரியங்களை நம்ம நடத்துகிறோமா அப்படிங்கிற காரியங்களெல்லாம் இந்த 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 119:43 காத்திருக்கிறாரு. 119:20 நான் பயப்படுறேன் அப்படிங்கிறாரு. அந்த வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் பொழுது இந்த சத்திய வசனத்தை பேசுறதுக்கு நாம் என்ன பயப்பட மாட்டோம், நம்ம வெக்கப்பட மாட்டோம். நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாருங்கிற வசனத்தினால ஆண்டவரை செஞ்சாரு. அந்த வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சையில தான் அவர் பயப்படாமல் இருந்தார். அவர் காத்திருந்தார். தாவீது நீங்கள் படிச்சிங்கனாக்கி இந்த 2 வசனத்துக்கும் இந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதனால் அவர் எதுக்குமே பயப்படவும் இல்லை. அவர் ஆயத்தமாக இருந்தார். ஆயத்தமாக இருந்தால் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுதை நான் பார்க்கோம். ஆண்டவர் இந்த காரியங்களை சொல்லும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி நியாயத்திருப்புன்னு சொல்கிறீங்களே, இப்போ யாருக்கெல்லாம் ஜனங்களை நியாயத்திருப்பேங்காரு, பூமியை நியாயத்திருப்பேங்காரு, நான் வரும்பொழுது பூமி வானம் பூமியெல்லாம் புதுசாக மாற்றி நான் தான் ஆளுகை செய்வேன் நியாயத்திருப்பில் அப்படிங்கிறாருன்னா அவர் ஆளுகை மாத்திரம்தான் அப்போ இருக்கும். எந்த விதமான ஆளுகையும் இருக்காது அப்படிங்கிறது தான் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருது. அதனால சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னா, தாவீது நான் எல்லாத்துலேயும் நான் வாஞ்சியாக இருக்கிறதுனால நான் பயப்படவே மாட்டேன், நான் எல்லாத்துக்கும் காத்திருக்கேன், நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியும் ஆண்டவரே, அதனால் என்ன நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் நடத்துகிறத அவர் கண்டுகொண்டு தான் நிறைய காரியங்களை நடத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம எவ்வளோ இந்த காரியங்களில் நம்ம நியாயத்திற்புக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா, நம்ம மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்துகிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்குதா, இல்லாட்டா நாம் சொல்லும் பொழுது அதில் குறைகள் இருக்கா, ஏதாவது இருந்ததுன்னா அதை நாங்கள் நிறைவாக்கி ஆண்டவரே உங்கள் நியாயத்திற்கு நாளில் நாங்கள் வெட்கப்படாதபடி உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதான தகுதியை நாங்களும் பெறணும், மற்றவங்களுக்கும் நாங்கள் அதை சொல்லிக் கொடுக்குற பிள்ளைங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அது நிறைய சொல்லுவாங்க, நியாயத்திற்புனா என்ன, ஆண்டவர் வராருன்னு சொல்கிறீங்க, வரலையே, 2000 வருஷம் 2026 வருஷம் ஆகி போச்சு, என்ன நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் எப்போ வர்றாருன்னு சொல்லி நமக்கு ஒருத்தருக்குமே அவர் வெளிப்படுத்தலை. ஏன்னா அவர் திருடன் வருவது போல வருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கி ஒரு வீடை கட்டுறோம், இல்லாட்டா ஒரு கல்யாணம் பண்ணுறோம், பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி அதுக்கெல்லாம் நிறைய ஆயத்தமாக இருப்பாங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லுவார், பேங்கில் காசு போட்டால் எவ்வளோ, இந்த பேங்கில் போட்டோம்னா வட்டி நிறையா வரும், எவ்வளோ காசு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல பேங்காக போய் எத்தனை பேங்கு கேட்பாங்க, அந்த மாதிரி விசாரிப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட வரும். நம்ம நியாயத்திற்பில் நம்ம நிற்போமா, அது எப்படி நிற்க போகிறோம், ஆண்டவர் எப்படி நமக்கு அந்த தகுதி நமக்கு இருக்குதா, அதை நம்ம சரியாக செய்கிறோமா அப்படிங்கிற அந்த செய்திகளையோ அந்த வசனங்களையோ தியானிக்கிறதுல அதில் அந்த மாதிரி அந்த வாஞ்சியை காட்டவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்தியில் சொல்லுவார். அப்போ அதுதான் இந்த நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு நியாயத்திற்கு நல்ல என்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்.
இருக்கிறார். நம்ம கற்றுக்கொண்டதுனால அதுக்கு நம்ம நம்ம வந்து என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும். மற்ற பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைங்களும் நம்ம இருக்கணும். நம்ம உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ்கிறதுக்கு தான் நம்மளை படைச்சாரு. ஆனால் மனுஷன் வந்து ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் மரணம் வந்தது, மற்ற எல்லா காரியமும் நடந்தது கீழ்ப்படியாமையினால. அதனால் அந்த கீழ்ப்படியாமையினால அந்த மனுஷன் இழந்து போனதை ஆண்டவர் சிலுவையில் நமக்கு மீட்டு கொண்டு நமக்கு தந்திருக்கிறார். அதனால் நாம் வந்து மீட்கப்பட்ட பிள்ளைங்க, ஆண்டவருடைய இரத்தத்தினால் நம்ம நீதிமானம் ஆக்கப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நியாய தீர்ப்பில் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தைரியமும் நமக்கு அந்த பலனையும் தந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு சொல்கிற வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுதே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதில் வந்து எபிரேயர் 9:27 வசனம், எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. நியாய தீர்ப்பு நாள்னு ஒரு நாள் வந்து என்ன செஞ்சிருக்கு, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம வசனத்தில் படிக்கும். அப்போ மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நியாய தீர்ப்பில் நாம் நின்னே ஆகணும், எல்லாருமே நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நாம் நிற்கிறதுக்கு அவர் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்காரு, நியமித்து வச்சிருக்காரு. இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களான்னு சொல்லி மனுஷனை பார்த்து கேட்குற வசனங்கள்லாம் நிறைய இருக்குது, நீங்கள் படிங்க. ஆனால் அதனால மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பில் யார் நிற்க மாட்டான் அப்படின்னா அவன் நிற்க மாட்டான். ஆனால் நம்ம வந்து ஆண்டவருக்கு முன்பாக நின்று அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் அவர் ஆளுகை செய்யும்பொழுது அந்த ஆளுகைகளை நாமளும் கடந்து சென்று நம்மளும் ஆண்டவரோடு கூட துதியின் சத்தத்தில் மத்தியில் வாழ்கிற தேவனுக்கு நாம் ஆராதனை செய்கிற பிள்ளைங்களாம் நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான விசுவாசத்தோட நம்ம நம்பிக்கையோட நம்ம வாழணும். நியாய தீர்ப்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறதுனால, ஆண்டவர் சொல்கிற சத்தியத்துக்கு நிற்கிறதுனால தாவீதை போல நம்ம சொல்ல முடியும், காத்திருக்கிறேன், நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனத்தில் வாஞ்சியாக இருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஜெபிங்க. 2வது காரியங்கள் பாவிகளுடைய அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள்னால் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கி ஆண்டவர் பாவம் செய்கிறவங்கெல்லாம் பாவம் தான், பாவம் செய்கிற எல்லா ஆத்மாவும் சாகுன்னு சொல்கிறாரு. பாவம் வந்து ஆண்டவருக்கு பிரியம் இல்லாது, பாவத்தை வெறுக்கிறவர். பாவியை வந்து பாவியை மன்னித்து ஆண்டவர் அவங்களை சேர்த்துக்கொள்வார். ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். பாவியான மனுஷன் போகும்பொழுது நிறைய பாவியான்னு சொல்லி பார்த்தா பாவியான மனுஷன் மேலே பாவியான மனுஷன் கூட வீட்டில் சாப்பிடுறாரு, பாவியான மனுஷன் கூட இருக்கிறாரு அப்படின்னா அவன் போன உடனே அவன் வந்து மாற்றம் அடைதான். சகைவு காரியத்தை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சகைவு அப்படி தான், நிறைய காரியங்கள் அவன் தவறு செய்யும் பொழுது அவனை யாருமே அவனை மதிக்காத போது ஆண்டவர் அவனை பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவன் மனம் திரும்பி அவன் எல்லாவற்றையும் நாளை தனியாக கொடுக்கன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சொல்லும் பொழுது அவனுடைய வீட்டில் ஆண்டவர் சொல்வார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ பாவிகள்னா யார், பாவத்தை செஞ்சு ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாவம் செய்த ஆத்மா சாகுன்ட்டு அப்படியே விடாதபடி இந்த 1 தீமோத்தேயு 1:15 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். ஆண்டவர் வந்து உலகத்தில் வந்ததே காரணமே ரட்சிக்க யாராலையும் முடியாது, ரட்சிப்பு தர்றதுக்கு யாராலையும் முடியாத காரியங்களை ஆண்டவர் மாத்திரம் தான் செஞ்சிருக்காரு. இதை நீங்கள் முழுமையாக விசுவாசித்து ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத்தந்தாருனாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த ரட்சிக்க வந்த தேவனுடைய அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட தான் நம்மளுக்கு வந்தார் உலகத்துக்கு. அந்த சிலுவை மரணமே வந்து சிலுவை மரணம் தான். எல்லாவற்றுக்கும் நீங்கள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மரணத்தை மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கி மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் சரியான பாதையில் நடந்து செல்ல ஆண்டவர் வசனம் நமக்கு உதவி செய்கிறதா இருக்குது. அதனால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார். அதனால் பாவியாக இருக்கிறது பெருசு இல்லை, பாவியை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து ஆண்டவர் நடத்துகிறாரு. அதனால் இந்த பாதையில் நடந்து செல்றதான் நியாய தீர்ப்பு நாள்லேயே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாவிகள் வராங்க பார்த்தீங்கன்னா, பாவிகளை ஆண்டவர் வந்து நினைச்சுக்கிறாரு, பாவியாக நம்ம இருந்தாலும் அவர் வந்து நினைச்சுக்கிறாரு ரட்சித்து நம்மளை வந்து மீட்டு கொண்டார். அவருடைய பிள்ளையை நம்மளை மீட்டு கொண்டார். அதனால் அந்த பாவின்னு சொல்லிட்டே இல்லாதபடி நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நீதிமானா அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால நாம் அதுக்கு ஆப்போசிட்டு நீதிமான், பாவி அப்படின்னு நீதிமான். அப்போ இங்கே கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கி 3வது காரியம் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள். அது நீதிமான்கள்னா யாருன்னு நான் சொன்னேன். எப்பவுமே அந்த வசனத்தில் நாம் வழி நடந்து ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிற பிள்ளைங்களை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவரே தான் நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்காரு. நம்ம நீதி செய்ததுனால நம்ம நீதிமானாக மாறவே முடியாது. ஆண்டவருடைய நீதி, நம்முடைய நீதிலாம் அழுக்கான கந்தை. அதனால நாம் நீதி செஞ்சோம், ஏதோ நம்ம உதவி செஞ்சோம், மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம், நல்லது செய்கிறேன், அதனால எனக்கு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்லாம் ஆண்டவர் வந்து செய்கிறதே இல்லை. ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டால் மாத்திரம்தான் நம்மளை நீதிமானாக மாற்ற முடியும்.
நீதிமான் சொல்லதுக்கே நமக்கு அருகதையே வந்து இல்லாத பொழுது ஆண்டவருடைய ரத்தம் தான் நம்மளை மாற்றிருக்கு. அதனால அவருடைய ரத்தத்தினால நாம் மாற்றப்பட்டேன்னு சொல்லி அந்த விசுவாசத்திலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி சொன்னோம்னாக்கி அதுதான் சரியான வேத வசனத்தின்படி கரெக்டான ஒரு ஆன்சர். அதனால் அதை நம்ம தியானிப்போம். ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களா நீதிமானாக இருக்கிறோம். அப்போ இப்போ என்ன செய்தாரு, துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் துன்மார்க்கம் வந்து அதில் நிற்க முடியாது, நாம் நிற்கலாம். ஆனால் பாவிகளை ரட்சிக்க தான் மனுஷகுமாரன் நமக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால கழுவப்பட்டதுனால நான் பாவியில் நான் நீதிமான். அடுத்தது பாருங்க, நீதிமான்கள் அடுத்தது நீதிமான்கள் தான் சொல்றாரு. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கி அப்போ 118 சங்கீதம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடல் பாடணும் பார்த்தீங்களா, அதுலேயும் கூட அந்த வசனத்தை தான் ஆண்டவர் வந்து எழுதி வச்சது தான் படித்து பாடலாக எழுதியிருக்காங்க. அதனால நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இங்கே பரலோகத்தில் எப்பவும் பாடுகிற சத்தம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். பரிசுத்தர்னு ஓயாமல் துதிச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ இந்த நீதிமானின் கூடாரம்னா அவங்க வீட்டில் எப்பவுமே என்ன செய்யுமாமா, ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ரட்சிப்புனா என்னது, ரட்சிப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாம துதிச்சு பாடுகிற பிள்ளைங்களா அந்த சத்தம் துணிக்கும் உங்கள் வீட்டில். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பரலோகமே நம்ம வீட்டில் வந்து இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி செய்கிறவங்க தான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நீதிமொழிகள் 15:29 பார்த்தீங்கன்னா நீதிமானின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். அவன் வந்து நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறாரு. நீதிமான் கூடாரில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா தேவனுடைய கற்பனைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய பிள்ளையா இருக்கும் பொழுது அவர்களை நீதிமானாக்கி அவர் வந்து நினைச்சுக்கிறாரு, அவர் ஜெபத்தை வந்து அவர் கேட்கிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம நடக்கணும்னாக்கி ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய வசனம் நம்மளோட கூட இருக்கணும். அவர் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கும். அவருடைய ஜெபத்தை கேட்கிறவரா இருக்காரு. நம்ம ஜெபிக்கும் பொழுது அவர் கேட்கிறவரா இருக்கிறாரு. அப்போ நம்ம அவரை துதிக்கும் பொழுதே அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருந்து நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறாரு. அப்புறம் சில இடத்துல நமக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற இடைவிடுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கி அவர் சரியான பாதையில் தான் நம்மளை நடத்தி செல்வார். நம்மளை வந்து அவர் வந்து இந்த மனுஷன் நடத்தி போகிற மாதிரி நம்மளை நடத்த மாட்டார். எப்போவுமே கைவிடவும் மாட்டார். நம்மளை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நம்ம கீழே விழாதபடி நம்மளை தூக்கி சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனை தான் நம்ம ஆண்டவராக பெற்றுக்கொண்டதுனால அந்த வசனத்தை நம்ம பிடித்து ஆண்டவருக்கு ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஜெபத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறவராக இருக்கார். அவருக்கு பிரியமான, உங்களுக்கு பிரியமானதை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது அவருக்கு பிரியமானதை அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது, அவருடைய சித்தத்துக்கு நம்ம பிரியமாக இருக்கும் பொழுது அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் சரியான பாதையில் தான் நம்ம கொண்டு போவார்னு சொல்லி நமக்கு இந்த நாட்களில் நடக்கிற எந்த காரியமும் வந்து அது சரியில்லைன்னு சொல்லி நம்ம சொல்லி அழுதுகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் சரியான பாதையில் நேர்த்தியாய் நம்மளை நடத்துகிற நல்ல தகப்பன். அதனால தாவீதெல்லாம் சொன்னது போல இங்கேயும் வந்து நீதிமான் கூடாரங்களில் என்ன சத்தம் கேட்கும்னு சொல்லி பார்க்கும். அவருடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாருன்னு நம்ம பார்ப்போம். இந்த மூணாவது பார்த்தீங்கன்னாக்கி அந்த நீதிமான் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு பாருங்க. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 1வது வசனம். நீதிமொழிகள் 28:1 பார்த்தீங்கன்னாக்கி இது வந்து நம்ம நிறைய வசனத்தை படிச்சிருப்பீங்க. ஆனால் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கணும். சிங்கத்தை போல வந்து தைரியமாக இருப்பான்னு சொல்லி பாட்டுறாங்க. சிங்கத்தை போல தைரியமாக இருப்பான்னு சொன்னோம்னா சில சொல்லுவாங்க, சிங்கம் தான் நிறையா இந்த காட்டுக்கெல்லாம் ராஜா இல்லை, அதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நிறையா தியானிக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் சிங்கத்தை ஆண்டவர் நீங்கள் வசனத்தை நல்லா படிச்சிங்கனாக்கி சிங்கத்தை போலன்னு தான் போட்டிருக்கு. சிங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லி போடலை. சிங்கத்தை போல அது ஒரு தைரியமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தைரியம் உங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தைரியத்தை வந்து சிங்கத்தை போல அந்த ஒரு மிருகத்தை சொன்னாலும் கூட ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தைரியம் கொடுக்கறது அவருடைய வசனத்தின் மூலமாக தான் நமக்கு தைரியம் கிடைக்குது. அதனால் ஆண்டவருடைய வசனம் நம்மளோடு கூட பேசும் பொழுது சிங்கத்தை உதாரணப்படுத்திருக்கிற சாலமோன் வந்து ஏதாவது உதாரணப்படுத்தினா தான் நமக்கு புரியும். இப்போ நிறைய இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா குதிரையை பற்றி சொல்வார், புறாவை பற்றி சொல்வார், அந்த மாதிரி நிறையா இந்த மிருகங்களை பற்றி சொல்லி ஒரு உதாரணம் காட்டும் பொழுது அந்த உதாரணம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளதுக்கு நிறைய செடியெல்லாம் சொல்லி ஆண்டவர் விதையெல்லாம் சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா நமக்கு நல்லா புரிகிறதுக்காண்டி, நமக்கு நல்லா புரிஞ்சு அதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு நமக்கு நிறைய காரியங்கள் வந்து கற்றுத்தந்தாருன்னா தான் நமக்கு புரியும், இல்லாட்டா புரியாது. அதனால் ஆண்டவர் நிறைய காரியங்களை நம்ம அதனால் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லுவார். அது நடக்கும் பொழுதே பார்த்துருப்பீங்க நீங்கள். நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், காட்டில் நிறைய காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை வந்து சொல்கிறாரு, ஏன் தைரியமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஜெபத்தை நீங்கள் சத்தம் உங்கள் கூடாரங்களில் சத்தம் தொனிக்கும், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்கும், உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். அடுத்தது நீங்கள் தைரியமாக இருப்பீங்க.
இடத்துல பார்த்தீங்கன்னா நீதிமானுக்கு இத்தனை காரியங்கள் ஆண்டவர் செய்கிற நிறைய காரியங்கள் இருக்குது. குறிப்பாக 2-3 வசனத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். நிறைய காரியங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை செய்வார்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நீதிமான்களின் சபைகளிலும் நிலை நிற்பது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நிலை நிற்பது இல்லைன்னா இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்கெல்லாம் நிலை நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடத்தும் பொழுது ஆண்டவர் நாம் நிலைச்சு நிற்போம், ஆண்டவருக்கு பிள்ளையாக நாம் நிலைச்சி நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கோம். அதே சங்கீதம் 118:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமான் கூடாரங்களில் மாத்திரம் இல்லை சபைகளிலும், அந்த சபையை நம்ம சேர்த்துக்கலாம்னு சொல்லி நம்ம பாடலில் பாடணும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி கம்பீர சத்தம் உண்டு. அதை பாட்டு சத்தம் இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடுற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிரசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏன் பாடல் பாடுதாங்கன்னாக்கி அந்த பாடல் பாடும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்கி அந்த வசனம் நம்மளோட கூட பேசுகிறத நம்ம உணர முடியும். அதனால் அந்த பேசும்பொழுது தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றங்கள் நமக்கு உருவாகும். அப்படி மாற்றங்கள் உருவாகும் பொழுது தான் நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் செய்ய முடியும். ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி சாய்த்து நம்ம நடக்க முடியும்னு நம்ம பார்க்கோம். இந்த சங்கீதம் 35:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீது துதிச்சு பாடுறாரு. அவர் மகா சபையிலே உம்மை துதிப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்றதுனாக்கி வசனத்தின் மூலமா நம்மளோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறதுனால நான் சபையில போய் நான் என்ன செய்வேன், உம்மை துதிப்பேன்னு சொல்றாரு. அவர் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவரோட கூட துதி செலுத்துறவர். அவர் மியூசிக் நிறைய பண்ணி அந்த மாதிரி எப்பவுமே துதிச்சுட்டே இருக்கிறதுங்கிறதுனால நான் சபையில கூட ராஜாவா இருக்கிறதுனால நான் மகா சபையில மாத்திரம் இல்லை, மகா சபைன்னா ஆண்டோடைய பிரசனத்துல நான் என்ன செய்வேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவர். உங்க பிரசனத்திலே தான் எப்பவும் இருப்பேன், நான் உங்க பிரசனத்திலே தான் எப்பொழுதும் இருப்பேங்கிறதுனால நான் என்ன செய்வேன், நான் இதில் உம்முடைய நியாயத்தீர்ப்பு நாட்களில் நான் உங்கள் கூட இருப்பேன். உங்கள் பாத்தில் அமர்ந்திருக்க, உம்முடைய பக்கத்தில் அமர்ந்திருக்க, உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் வர்றதுனால நியாயத்தீர்ப்பு நாட்களில் நாங்கள் தைரியமாக உங்கள் சமூகத்தில் வர்றதுக்கு தைரியம் எங்களுக்கு கிடைக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் படிக்கிற பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் தாவீதை கொண்டு என்ன செஞ்சுருக்காருன்னா அவர் தைரியம் கொடுத்துருக்காரு. அந்த தைரியம் எப்படி வருதுன்னா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து பாடி துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பாடல் பாடுறது, நம்ம ஓர்ஷிப் பண்ணுறது, தியானிக்கிறது, ஆண்டவருடைய வசந்த தியானிக்கும் பொழுதே நிறைய பாடல்கள்லாம் பிறகுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி பாடல்கள் மூலமாக ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவருடைய சபையில் மாத்திரமல்ல, நம்ம இருக்கிறதே எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய பிரசனை இருக்கிற இடம் எல்லாமே அது கூடாரம் தான், அது சபை தான். அந்த இடத்துல நாம் துதிக்கும் பொழுது அந்த துதியின் சத்தத்துக்கு அவர் செவிசாய்த்து நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக நடத்துவார். அதனால நியாய தீர்ப்பிலே நம்ம நிற்கிறதுக்கு தைரியத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. துன்மார்க்கன் நிற்க மாட்டான். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் பிள்ளையாக மாற்றிருக்கிறதுனால நம்ம நிற்போம். அவருக்கு முன்பாக நிற்க தகுதியுள்ள பிள்ளைகளாக நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கிறாருங்கிறத பார்க்கணும். அப்படியே பாவம் செஞ்சிருந்தோம்னாக்கி பாவத்திலேருந்து நம்மளை மன்னிச்சு நீதிமானாக மாற்றி நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன். அதுக்காக தான் சிலுவை மரணமே அப்படின்னு நம்ம பார்த்தோம். நீதிமான்கள் ஆண்டுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைங்களாக இருக்கிறதுனால தான் நீதிமானாக இருக்கிறோம். அந்த நீதிமான் கம்பீரமாக சத்தம் இருக்கும், அந்த ஜெபத்தை கேட்குறவராக இருப்பார். அவங்களுக்கு தைரியம், சிங்கத்தை போல் தைரியம் இருக்கும். இந்த 3 காரியம் படித்தோம். இப்போ சபைங்கும்போது சபையில் எப்பொழுதுமே சத்தம் தான், எப்பொழுதுமே துதி சத்தம் கேட்கும். எப்பொழுதும் நம்ம துதிச்சிட்டே இருக்கணும். தாவீதை போல் எப்பொழுதுமே துதி பாடல், அவர் எப்பவுமே துதி பாடலாக பாடிக்கிட்டே இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் இருந்ததுனால நான் எப்பவும் சபையில் உண்மை என்ன செய்வேன், துதிப்பேன்னு சொல்கிறாரு. துதிப்பேனாலே பாடுறது தான், பாடல் தான். எப்பவும் பாடிட்டே இருப்பேன், எப்பவும் துதிச்சு புகழுவேன், உங்களுடைய வார்த்தைனாலே நான் உயர்த்துவேன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த சங்கீதெல்லாம் பாட்டு நிறைய படிச்சிருக்கிறது அவர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உயர்த்துவார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை உயர்த்துவோமா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாரா, நம்ம எப்படி அவருடைய நியாய தீர்ப்பு நாளில் எப்படி நிற்போம், நம்ம நியாய தீர்ப்பு நாளில் நின்று நம்ம ஆண்டுடைய பரிசுத்த ரத்தமாக ஆண்டவரே கழுவப்பட்ட பிள்ளைகளாக அந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு மன்னிப்பை தந்து நீதிமானாக மாற்றி நாங்கள் தாவீதை போல சபைகளிலும் சரி நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் துதியை சொல்லி உங்களுடைய துதியை நாங்கள் எப்பொழுதும் சொல்லி அநேக பிள்ளைகளை இந்த துதிக்கு பாத்திர பிள்ளைகளாக நம்ம மாற்ற ஆண்டவருடைய வசனம் எங்களோடு கூட பேசணும்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றுகிற தேவன். நம்முடைய சூழ்நிலை எப்படியோ இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காது, இதை எப்படி நடத்த முடியும் அப்படிங்கிற காரியங்கள் நம்ம இருக்கும் பொழுது சத்துரு எத்தனையோ திட்டங்கள் வைக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருந்தோம்னாக்கி நம்மை கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்காரோ சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது
ஒரு வாழ்க்கையில் ஏதோ தோல்வி மாதிரி தெரியலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு பொழுது நம்மளை கைவிடாத தேவனாக இருந்து நம்மளை நடத்தி சென்று நம்மளை கண்மலை மேலே உயர்த்துகிற தேவன். அதனால் அவர் ஒரு பொழுது நம்மளை கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, நான் விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொன்னாரே அப்படின்னு சொல்லி அவர் எப்படி சொன்னாரோ அது அவருக்கு மாத்திரமல்ல நமக்கும் தான். வேதத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு பிரியமானதை செய்கிற பிள்ளைகளுக்கு தான். ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு தான். ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் எப்போ தியானிக்கமோ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தான் எழுதப்பட்டது. அதனால் எழுதப்பட்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும், ஒவ்வொரு வார்த்தையும் கூட நமக்கு பிரியமானதை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை மாற்றும். நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றும். நம்ம இருளின் வாழ்க்கையில் இருந்தோமானால் எல்லாவற்றையும் மாற்ற என் தேவன் வல்லமுள்ளவர் என்று நம்ம அர்ப்பணித்து நாட்களை ஜெபிப்போம். எங்களுக்கு ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்குற ஆண்டவராக இருக்கீங்கப்பா. உங்களை துதிக்க எங்களுக்கு உங்கள் நீதிமானாக மாற்றிருக்கீங்கப்பா. உங்கள் நியாயத்திற்பை நாங்கள் நிற்கத்தக்கதான தகுதியை எங்களுக்கு உங்கள் பிள்ளையாக மாற்றி வைத்திருக்கீங்கப்பா. அப்படி அந்த பெரிய சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி இந்த நாட்களில் நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். ஜெயிப்போம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள். சாமி, நீங்க செய்த நன்மைகளை நினைத்து இன்றைக்கு தாவீது ஆண்டவரே ஜெபித்த பொழுது, ஆண்டவரே பாடி துதித்த பொழுது, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் நடத்தி சென்றதேப்பா. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீயாய் தீர்ப்புக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய முன்பாக நிற்கத்தக்க தகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களுடைய பிள்ளையா மாற்றிருக்கீங்க, நன்றி செலுத்துறப்பா. எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி இருக்கீங்க, நன்றி செலுத்துறப்பா. பாவ அழுக்கை கழிவ எங்கள் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவ வந்தீரே நன்றி. இந்த சிலுவை மரணத்துக்காக நன்றி செலுத்துறப்பா. நீதிமானாய் மாற்றினீரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை நீதிமானாய் மாற்றினீங்களே உமக்கு நன்றி செலுத்துறப்பா. இந்த தைரியத்தை தந்தீங்களே நன்றி. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்தீங்களே நன்றி. இந்த கம்பீர சத்தத்தை எங்களை ஆண்டவரே வீடுகளிலும் சபைகளிலும் துணிக்க செய்தீங்களே நன்றி செலுத்துறப்பா. இன்றைக்கு தாவீது சபையிலே உம்மை துதிப்பேன்னு சொன்னது போல் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கவும், இப்படி நியாயத்திற்கு காத்திருக்கவும், இப்படி நியாயத்திற்கு நாங்கள் தைரியமாக நிற்கவும் ஆண்டவரே இந்த தைரியத்தின் ஆசீர்வாதத்தை, அந்த தைரியத்தின் ஆண்டவரே ஆவியானவரை எங்களுக்கு ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் தகப்பனே உம்மை துதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கய்யா. இந்த வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறபடியா அந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள தக்கதான கிருபையை ஆவியானவர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வல்லமுள்ள வசனம் எங்களை ஆண்டவரே எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எங்களுடைய சூழ்நிலையை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கீங்க, நன்றி செலுத்துறப்பா. சத்ரு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க வைத்திருக்கிற திட்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நீங்கள் போதுமானவர் என்று உண்மையை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கு நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஏத்தினிக்கிறவன் யார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே ஆண்டவரே. நீங்க தெரிந்து கொண்டீங்க, நீங்க அழைத்தீங்க, நீங்க எல்லாவற்றையும் நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கீங்க. அதுக்காக நன்றி செலுத்துற சுவாமி. எந்த சூழ்நிலையும் மாற்றி எங்களை நடத்த வல்லமுள்ள தேவனா இருக்கீங்க, நன்றி செலுத்துறப்பா. நீங்க அப்படியே நடத்துவீர் என்று அந்த விசுவாசிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க அந்த தைரியத்தின் ஆவியானவரை ஊற்ற வேண்டுமா ஜெபிக்கிறையா. சோர்ந்து போய் இருப்பார்கள் என்றால் அந்த சோர்வுகள் மத்தியிலும் ஆண்டவரே நீங்க பலத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. சிங்கத்தை போல ஆண்டவரே எங்களுக்கு தைரியத்தை தருகிற தேவனா இருக்கீங்க, நன்றி செலுத்துறப்பா. அந்த தைரியத்திலே நாங்கள் ஆண்டவரே உடைய சமூகத்திலே வரத்தக்கதான அந்த திரைச்சலை கிழித்து உமக்கு முன்பாக நின்று ஜெபிக்க எங்களுக்கு தந்திருக்கிற பெரிய சிலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துறோம், கோடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பிள்ளைகளை எங்களுக்கு தந்தீங்களே நன்றி
நன்றி செலுத்துறப்பா. அநேக பிள்ளைகள் எழும்பட்டும் ராஜா. இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கத்தக்கதான கிருபையை அநேக பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய், பாடி துதிக்கிற பிள்ளைகளாய், உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாய், பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகளை எழுப்புபவருக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் வைத்திருக்கிற திட்டத்துக்கு ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவே என்று சொன்னீரே ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ளவர் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே செய்து முடிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. கேட்குற பிள்ளைகளுக்கும் அப்படியே நடத்தி வல்லமுள்ள தேவன் என்று நிரூபிக்க போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. எந்த இடத்துல வைக்கப்படுகிறாங்களோ அந்த இடத்துல உயர்த்தி வழிநடத்துங்க சுவாமி. நல்ல வேலைகளை, நல்ல ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. வாழ்க்கையில் இருக்க குறைகள் எதென்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும், எங்களுக்கு கேட்க தெரியாவிட்டாலும் ஆண்டவரே, கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கூட நீங்கள் செய்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கீங்க. அதை ஆண்டவரை உணர்ந்து கொள்ள பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்க. பலத்தின் ஆவினால் இடைகட்டி வழிநடத்த வேண்டுமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த வசனம் ஒருபொழுதும் வெறுமையாக திரும்பான்னு சொன்ன தேவன் உடைய வசனத்தை தியானித்திருக்கோம் சுவாமி. அந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசி இதை நடத்தி செல்ல வேண்டுமா என்னுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் என்னுடைய நாமத்திலே மகிமைப்பட எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. கிருபையினால் தாங்க வழிநடத்துங்க. இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதிவுறுத்தபடியா நன்றி. மறுபடியும் சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகர மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.